மேஷ ராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள். தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும். உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். நண்பர்களால் உதவி உண்டு. வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். சந்திராஷ்டமம் இருப்பதால் உணர்ச்சிவசப்படாமல் இருங்கள். இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும். சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள்தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் வேலைச்சுமை அதிகரிக்கும். வேலைச்சுமை மிகுந்த நாள். உங்கள் நகைச்சுவை உணர்வுதான் மிகப்பெரிய சொத்து. உங்கள் நோயை குணமாக்க அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் யாருடனும் ஆலோசிக்காமல் இன்று பணத்தை முதலீடு செய்யக்கூடாது. மனைவியுடன் ஷாப்பிங் செல்வது உடனடி மகிழ்ச்சி தரும். உங்களுக்கிடையில் புரிதலை அதிகரிக்கவும் அது உதவும். உங்கள் சக்தியையும் ஆசையையும் புத்துணர்வூட்டும் வகையில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடும். பகல் கனவு உங்களுக்கு பின்னடைதை தரும். மற்றவர்கள் உங்கள் வேலையை செய்வார்கள் என எதிர்பார்க்க வேண்டாம். இன்று நேரத்தை நன்கு பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தலாம். ஸ்வர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். அஸ்வினி, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். நட்புகளால் ஆதாயம் தோன்றும். பரணி, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். கார்த்திகை 1, வியாபாரத்தில் லாபம் வரும். இரவு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை அவசியம். ரிஷபம், ரிஷபராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்வீர்கள். மாலையில் உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து போகும். தாயாரின் உடல்நிலை சீராகும். பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். நிம்மதி உண்டாகும் நாள். திணிக்கக்கூடிய பிடிவாதமான இயல்பை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக பார்ட்டிகளில். அது பார்ட்டியில் உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் உதவியால் பயனடைய வாய்ப்புள்ளது. உங்கள் குடும்பத்தினர் சொல்லும் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்காமல் போகலாம். ஆனால் அவர்களின் அனுபவங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்யாது. இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தரும். ஷாப்பிங் செல்லும்போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்திடுங்கள். தேவையில்லாத காரணத்துக்காக இன்று உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். கார்த்திகை 2, 3, 4, எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். ரோகிணி, வெளியூர் பயணம் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர். மிருகஷீரிடம் 2, 1, பிறருக்காக செய்யும் முயற்சி வெற்றியாகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். மிதுனம், மிதுனராசி அன்பர்களே, திடீர் செலவுகள் ஏற்படும். போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். எதிர்பாராத பணவரவு உண்டு. பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள். புது வேலை அமையும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயமடைவார்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். அமோகமான நாள். திறந்து வைத்திருக்கும் உணவை சாப்பிடாதீர்கள். அது நோயை வரவழைக்கலாம். தங்கள் தொழில் தொடர்பாக வீடுகளை விட்டு வெளியே செல்லும் வர்த்தகர்கள் இன்று தங்கள் பணத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். பணம் திருடப்பட வாய்ப்புள்ளது. உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருகும். உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவர் செய்வார்.
வேலையை நீங்கள் அணுகும் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால் உங்கள் வேலையின் தரம் உயரும் நாள். மொபைலை இயக்கும்போது பலமுறை உங்களுக்கு நேரம் தெரியாது, பின்னர் உங்கள் நேரத்தை வீணடித்தபோது வருந்துகிறீர்கள். பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள். மிருகசீரிடம் 3-4. நினைத்ததை சாதித்து முடிக்கும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். திருவாதிரை அலுவலக பிரச்சனைகள் முடியும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். புனர்பூசம் 1-2-3. மனம் குழப்பமடையும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் நெருக்கடிகளை சமாளிப்பீர். கடகம் கடகராசி அன்பர்களே, மனதில் இனம் தெரியாத சோர்வு ஆட்கொள்ளும். வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை மிக அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை மிக அவசியம். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களை சுற்றியிருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகள் தருவீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாள். சில கஷ்டங்களை எதிர்கொள்வீர்கள் என்பதால் சமநிலை தவறாதீர்கள். இல்லாவிட்டால் சீரியஸான பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அது வெறுமனே குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்தான். கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள். உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருகும். உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது. பிசினஸில் புதிய ஐடியாக்களுக்கு பாசிட்டிவாக சீக்கிரம் பதில் தெரிவியுங்கள். அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். கடின உழைப்பால் அவற்றை நீங்கள் நிஜமாக்க வேண்டும். அதுதான் உங்கள் பிசினஸ் நிலையை வெற்றி பெறச் செய்யும் சாவியாகும். வேலையில் ஆர்வத்தை மீட்டெடுக்க அமைதியை பின்பற்றுங்கள். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவனை இன்று நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் துணையின் அன்புக்காக ஏங்குகிறீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும். புனர்பூசம் 4. உழைப்பால் உயர்வு காணும் நாள். துணிச்சலுடன் செயல்படுவீர். பூசம் வரவேண்டிய பணம் வரும். விலகிச் சென்ற உறவுகள் உங்களை தேடி வருவர். ஆயில்யம் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். சிம்மம் சிம்மராசி அன்பர்களே, தாய்வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும். பால்ய நண்பர்கள் தேடி வருவார்கள். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உங்களின் பயணங்கள் திருப்திகரமாக அமையும். கலைப்பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள். பலவீனமான உடல் மனதை பாதிக்கும் என்பதால் சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்வெடுங்கள். உங்களிடம் வலு உள்ளது, மனம்தான் குறைபாடு என்பதால் உங்கள் உண்மையான திறமையை நீங்கள் உணர வேண்டும். இந்த ராசியின் திருமணமான ஜாதகரார் இன்று மாமியார் ஆதரவிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள். யாராவது பிரச்சனைகளுடன் உங்களை அணுகினால் அவ்வழிகளை புறக்கணித்திடுங்கள். உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள். வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும். நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மனமகிழ்வுக்கும் பொழுதுபோக்கிற்கும் நல்ல நாள். ஆனால் நீங்கள் வேலை செய்வதாக இருந்தால் உங்கள் பிசினஸ் டீலிங்கில் கவனமாக பார்க்க வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கு நேரமில்லை என்று நீங்கள் உணரும்போது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இன்றும் உங்கள் மனநிலை அப்படியே இருக்க முடியும். உங்கள் துணையால் இன்று நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். மகம் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். கையில் பணம் புரளும். பூரம் வியாபாரத்தின் நுணுக்கத்தை தெரிந்து அதற்கேற்ப செயல்பட்டு ஆதாயம் காண்பீர். உத்திரம் 1. வரவேண்டிய பணம் வரும். உடன்பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். பேச்சில் கம்பீரம் பிறக்கும்.
பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். முயற்சியால் முன்னேறும் நாள். வலுவான எதிர்ப்பு மற்றும் அச்சமற்ற தன்மையால் மனதின் சக்தி அதிகரிக்கும். இந்த வேகம் தொடரட்டும். எந்த சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இது உதவும். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். உங்கள் நண்பரின் உதவியை நீங்கள் மிகவும் எதிர்பார்க்கும் நேரத்தில் அவர் கைவிட்டுவிடக்கூடும். காதலருடன் வெளியில் செல்லும்போது ஒரிஜினல் தோற்றம் மற்றும் நடத்தையுடன் விருங்கள். இன்று உங்கள் எல்லோருக்கும் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் அதிக சோஷியலான நாள். உங்கள் ஆலோசனையை மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள். உங்கள் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள். இன்று உங்கள் துணை நல்ல மூடில் உள்ளார். அதனால் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸை இன்று எதிர்பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 வருவார் அதிகரிக்கும் நாள். சொத்து பிரச்சனையை பேசி தீர்ப்பீர்கள். ஹஸ்தம் துணிச்சலாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர். வருமானம் திருப்தி தரும். சித்திரை 1, 2 புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிவரும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். துலாம். துலா ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பிள்ளை அல்லது பெண்ணின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைப்பது உற்சாகம் தரும். இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவர்வீர்கள். பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும். உற்சாகமான நாள். உடல் நோயிலிருந்து மீண்டு வரும் வாய்ப்புகள் உள்ளது. வரி ஏய்ப்பு செய்பவர்கள் இன்று பெரிய சிக்கலில் சிக்கலாம். எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள். யாராவது பிரச்சனைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள். உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள். கவனமாக இருங்கள். உங்கள் இமேஜை ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம். வேலையில் மெதுவாக நடக்கும் முன்னேற்றம் சிறிய டென்ஷன்களை உருவாக்கும். பேசும்போது ஒரிஜினலாக இருங்கள். நடிப்பதால் எதுவும் கிடைக்காது. உங்கள் துணை இன்று சுயநலமாக நடக்கக்கூடும். சித்திரை 3, 4 தெளிவுடன் செயல்படும் நாள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர். சுவாதி வியாபாரத்தில் கவனம் தேவை. பிறரிடம் எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம். விசாகம் 1, 2, 3 எதிர்பார்த்த தகவல் வரும். உறவினர் உதவியுடன் முயற்சி ஒன்றை மேற்கொள்வீர். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும். நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். ராசிக்கு சந்திரன் இருப்பதால் சிக்கனமாக இருக்க வேண்டுமென்று நினைத்து செயல்களுக்கான நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். வேலைகளை உடனே முடிவெடுக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபாரத்தில் பற்றுவரவு சுமார்தான். உத்தியோகத்தில் விமர்சங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். துறவி போன்ற ஒருவரின் ஆசிர்வாதத்தால் மன அமைதி கிடைக்கும். எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையையும் பெறுவதற்கு இது நல்ல காலம். உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது. சிரிப்புக்கு சப்தமில்லை. புதிய வாடிக்கையாளருடன் பேச்சு நடத்த இது அற்புதமான நாள். இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள். உங்கள் துணையிடம் வேறு ஒருவர் அதிக அக்கறை எடுக்கக்கூடும். ஆனால் இறுதியாக அவர்களுக்குள் தவறாக எந்த விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். விசாகம் 4 கவனமாக செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். அனுஷம் சிலர் உங்களை குறை சொல்வர். அதற்கு பதில் சொல்ல வேண்டாம். கேட்டை வெளியூர் பயணத்தில் சங்கடங்கள் தோன்றும். கடன் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும்.
நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். நண்பர்கள் பண உதவி கேட்டு வருவார்கள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும். உடல் நலம் பாதிக்கும். வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கூடும். நிதானம் தேவைப்படும் நாள். நீண்ட காலமாக உள்ள நோயிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் சுயநலமான முன்கோபியானவரை தவிர்த்திடுங்கள். அவர் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம். அது பிரச்சனையை பெரிதாக்கலாம். சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள். தூரமான இடத்திலிருந்து உறவினர்கள் இன்று உங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கிவிடும். ஆனால் இரவில் நீங்கள் பழையதை பற்றி சண்டையிடலாம். பெரிய நிலப்பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீர்கள். பொழுதுபோக்கு ப்ராஜெக்டுகளை ஒருங்கிணைக்கும் நிலையிலும் இருப்பீர்கள். எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். இன்று பழைய துன்ப நிகழ்வுகளை மறந்து இன்பமான நாட்களை எண்ணி நீங்கள் இருவரும் கொஞ்சி மகிழ்வீர்கள். மூலம் லாபமான நாள். பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பூராடம் எதிர்கால நலனையொட்டி முயற்சி ஒன்றை மேற்கொள்வீர். நண்பர்கள் உதவியாக இருப்பர். உத்திராடம் 1 வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். கையில் பணம் குரலும். மகர ராசி அன்பர்களே, முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். வேற்று மதத்தவர் உதவுவார். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இனிமையான நாள். வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது பயணத்தில் செல்ல வேண்டியிருந்தால் உங்களுடைய விலை மதிப்புமிக்க பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டும். அது திருட்டு போக வாய்ப்புள்ளது. முக்கியமாக உங்கள் பணப்பை கவனமாக வைத்துக் கொள்ளவும். வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள். நிறைய வாய்ப்புகள் வரும். ஆபீஸில் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும். இன்று நீங்களாக முன்வந்து செய்யும் வேலை நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருப்பது மட்டுமின்றி உங்களையே இன்னும் பாசிட்டிவாக பார்க்க உதவும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். உத்திராடம் 2, 3, 4 கனவு நனவாகும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். திருவோணம் உழைப்பும் அலைச்சலும் கூடும். எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும். அவிட்டம் 2, 1 தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சி வெற்றியாகும். கும்பம் கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். தாய் வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வர். எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும். சிலருக்கு வீண் அபவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தோரும் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள். உங்களை தவறாக நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் மனசு மாறும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவை எடுப்பீர்கள். சிந்தனை திறன் பெருகும் நாள். வேலையில் அழுத்தமும் வீட்டில் இணக்கமின்மையும் சிறிது அழுத்தத்தை உருவாக்கலாம். இன்று நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் உதவியால் பயனடைய வாய்ப்புள்ளது. நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள். உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவர் செய்வார். புதிய சிந்தனை உள்ளவர்களை டீல் செய்யும்போது இன்று நீங்கள் பெறும் கூடுதல் அறிவு உதவி செய்யும். இன்று கூடி பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரமிருக்கும். நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை ஃபாலோ பண்ணவும் நேரமிருக்கும். உங்களுக்குள் நிகழ்ந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார். அவிட்டம் 3, 4
கவனமாக செயல்பட வேண்டிய நாள். பொதுநலனில் அக்கறை கொள்வீர்கள். சதயம் வியாபார தடைகள் நீங்கும். நண்பர்கள் இடையே இருந்த பிரச்சனை தீரும். பூரட்டாதி 1, 2, 3 அலைச்சல் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். மீனம் மீனராசி அன்பர்களே, இன்று எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சல் உண்டாகும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும். உணர்ச்சிபூர்வமாக பேசிவிட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள், செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீர்கள். விஐபிகள் உதவுவார். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள். சாதிக்கும் நாள். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். பல்வேறு வழிகளில் பணவரவு இருக்கும். பிரச்சனைகளை மனதை விட்டு தள்ளி வைத்து வீட்டிலும் நண்பர்கள் மத்தியிலும் உங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் காதலை புதியதைப் போல மதிப்புமிக்கதாக ஆக்கிடுங்கள். உங்கள் லட்சியங்களை அடைய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் இது நல்ல நாள். ஐடி வேலையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வரலாம். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படையச் செய்யும் நாள். உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த நாளாக இன்று அமையும். பூரட்டாதி 4 மேலதிகாரியின் ஆலோசனைப்படி செயல்படுவதால் சங்கடம் ஏற்படாது. உத்திரட்டாதி குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும். அமைதி காப்பது நல்லது. ரேவதி எதிர்பார்ப்பு இழுபறியாகும். அவசர வேலைகளிலும் தடைகளை சந்திப்பீர்.